அனைவருக்கும் வணக்கம். ஆலந்தூர்லேருந்து கத்திப்பாரா ஃப்ளைஓவர் வரைக்கும் நடக்கிற மெட்ரோ ஒர்க்கோட ஒரு ஷார்ட் கவரேஜ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டெச் வந்து சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 காரிடார் 5 சோழிங்கநல்லூர் மாதவரம் மில் காலனி அதில் வர ஒரு இன்டர்மீடியட் செக்ஷன். இது வந்து ஒரு எலிவேட்டட் செக்ஷன். கான்ட்ராக்டர் L&T. ஏற்கனவே அமைஞ்சிருக்கிற ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலேயே தான் இந்த காரிடார் 5க்கான ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷனும் அமைக்கிறாங்க. அதுக்கான மெட்ரோ பில்லர்லாம் அமைச்சிட்டாங்க. இன்னும் ஸ்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் தான் தொடங்கணும். ஒரு முக்கியமான இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷனாக இந்த ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்க போகுது. எக்ஸாக்டாக ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற கார் பார்க்கிங் அந்த பகுதியில் தான் இந்த காரிடார் 5க்கான ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அமைக்கிறாங்க. இங்கேருந்து போகிற இந்த மெட்ரோ ரூட் வந்து இந்த கத்திப்பாரா ஃப்ளைஓவர் வழியாக தான் டுவர்ட்ஸ் பட் ரோடு வழியாக மெட்ரோ வேலைகள் வந்து நடக்குது. இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, கத்திப்பாரா ஃப்ளைஓவர் வழியாக போகிற அந்த மெட்ரோ வைடக்ட் வந்து பேலன்ஸ் கேன்டிலவர் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடில் தான் மெட்ரோ வைடக்ட் வந்து அமைக்கிறாங்க. எதனாலனா, கத்திப்பாரா ஃப்ளைஓவரை கடந்து தான் டுவர்ட்ஸ் பட் ரோடு வழியாக காரிடார் 5 மெட்ரோ ரூட் வந்து மாதவரம் மில் காலனி போகிற மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. கத்திப்பாரா ஃப்ளைஓவரில் கண்டினியூஸாக மெட்ரோ பில்லர் அமைக்கிற அளவுக்கு இடவசதி கிடையாது. அதனால தான் இந்த பேலன்ஸ் கேன்டிலவர் மெத்தடில் மெட்ரோ வைடக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணுறாங்க. இது வந்து நார்மலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற அந்த எலிவேட்டட் மெட்ரோ வைடக்ட் மாதிரி கிடையாது. ஏன்னா நீங்கள் நார்மலாக மெட்ரோ வைடக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துருப்பீங்க. அதில் கண்டினியூஸாக மெட்ரோ பில்லர் அமைச்சு அதுக்கு மேலே ப்ரீகாஸ்ட் யூகடர் அமைக்கிற மாதிரி தான் மெட்ரோ வைடக்ட் வந்து அமைப்பாங்க. பட் இதில் வந்து அப்படி கிடையாது. டோட்டலாகவே ஒரு 4லேருந்து ஒரு 5 பில்லர் மட்டும் தான் அமைக்கிறாங்க. அந்த பில்லரோட ஹைட்டே கிட்டத்தட்ட ஒரு 100 அடி ஹைட்டுக்கு மேலே இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற க்ரீன் லைன் காரிடார், அதாவது சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து சென்னை சென்ட்ரல் போகிற அந்த மெட்ரோ வைடக்ட்டும் ஏர்போர்ட் விம்கோ நகர் போகிற அந்த மெட்ரோ வைடக்ட், அதாவது ப்ளூ லைன் காரிடார் மெட்ரோ வைடக்ட், அதுக்கு மேலே தான் இந்த காரிடார் 5 மெட்ரோ வைடக்ட் போகிற மாதிரி அமைக்கிறாங்க. அது இல்லாமல் ஆல்ரெடி அந்த இடத்துல கத்திப்பாரா ஃப்ளைஓவரும் இருக்கிறதுனால அதுக்கு மேலே போகிற மாதிரி தான் அமைக்கணும். ஸோ அந்த இடத்துல கண்டினியூஸாக மெட்ரோ பில்லர் அமைக்கிற அளவுக்கு இடவசதி கிடையாது. ஸோ அதனால தான் இந்த பேலன்ஸ் கேன்டிலவர் டைப்பில் இந்த மெட்ரோ வைடக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணுறாங்க. ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 413 மீட்டர் லென்த்துக்கு இந்த பேலன்ஸ் கேன்டிலவர் டைப்பில் மெட்ரோ வைடக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஷார்ப்பான வளைவு கொண்ட ஒரு மெட்ரோ வைடக்டாக அமைக்கிறாங்க. அது வந்து இன்னும் சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா இந்த கத்திப்பாரா ஃப்ளைஓவரில் எவ்வளோ டிராஃபிக் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். கீழே அந்த டிராஃபிக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் மெட்ரோ ட்ரெயின்ஸும் அந்த காரிடார் 1ல் ரன் ஆகுது. அந்த ட்ரெயின் சர்வீஸ்க்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் பண்ணணும். ஏன்னா அந்த ஹைட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கும்போது கீழே எந்த ஒரு வேஸ்ட் மெட்டீரியல்ஸும் கீழே சரிஞ்சு விழாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த நெட் வச்சு பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் கொஞ்சம் சேஃபாக தான் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் இந்த பகுதியில் வேலைகள் கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க நடக்கும். பட் நான் லாஸ்ட் டைம் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டைப்பில் மேலே வந்து ஃபார்ம் ட்ராவலர்னு ஒரு மெத்தட் இருக்குங்க. அதை யூஸ் பண்ணி தான் காங்க்ரீட் மோல்டை வந்து ஹோல்ட் பண்ணி செக்மெண்ட்டாக அந்த காங்க்ரீட்டை வந்து மூவ் பண்ணி அடுத்த பில்லரை வந்து லிங்க் பண்ணுற மாதிரி அந்த வைடக்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. நீங்கள் பார்க்கலாம், இந்த மெட்ரோ பில்லரோட டிசைனே வேறு மாதிரி தான் இருக்கும். நார்மலாக இருக்க அந்த மெட்ரோ பில்லர் டிசைன் மாதிரி இருக்காது. மெயினாக இந்த பேலன்ஸ் கேன்டிலவர் டைப்பில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது இந்த டைப்பில் தான் இந்த மெட்ரோ பில்லர் வந்து அமைக்கிறாங்க. ஏற்கனவே இந்த கத்திப்பாரா ஃப்ளைஓவரில் க்ரீன் லைன் காரிடார் போகிற அந்த மெட்ரோ வைடக்ட் வந்து பேலன்ஸ் கேன்டிலவர் டைப்பில் தான் அமைச்சிருக்காங்க. அதாவது ஈக்காடு தாங்கலேருந்து ஆலந்தூர் போகிற அந்த செக்ஷனில் கத்திப்பாரா ஃப்ளைஓவருக்கு மேலே போகிற அந்த பகுதி மட்டும் பேலன்ஸ் கேன்டிலவர் டைப்பு தான் அமைச்சிருக்காங்க. ஆனால் அந்த பேலன்ஸ் கேன்டிலவர் மெட்ரோ வைடக்ட் வந்து இந்தளவு கேர்வ் வந்து கிடையாதுங்க. பட் இந்த காரிடார் 5க்காக அமைக்கப்படுற இந்த பேலன்ஸ் கேன்டிலவர் மெட்ரோ வைடக்ட் வந்து ரொம்பவே ஒரு ஷார்ப்பான கேர்வ் பேலன்ஸ் கேன்டிலவர் மெட்ரோ வைடக்டாக இது வந்து அமைஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷனும் இந்தளவு ஒரு ஷார்ப்பான கேர்வ் கொண்ட ஒரு பேலன்ஸ் கேன்டிலவர் டைப்பில் மெட்ரோ வைடக்ட் பண்ணதில்லை தான் நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஒன்ஸ் இந்த மெட்ரோ வைடக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் முடிஞ்சு மெட்ரோ ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு இந்த கத்திப்பாரா ஃப்ளைஓவர் வந்து ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட்டாக இருக்க போது. டாப் லெவலில் காரிடார் 5 மெட்ரோ ட்ரெயின் போகும். அதுக்கு கீழே க்ரீன் லைன் காரிடார், ப்ளூ லைன் காரிடார் மெட்ரோ ட்ரெயின் போகிறது வந்து பார்க்கலாம். அதுக்கு கீழே நார்மல் டிராஃபிக் அந்த வெஹிக்கல்ஸ் போகிற அந்த வியூவும் பார்க்கலாம். 3 மெட்ரோ ட்ரெயின் வந்து ஜிக்ஸாக்காக போகிற அந்த வியூவை வந்து பார்க்க முடியும். கத்திப்பாரா ஃப்ளைஓவர் வழியாக வர இந்த மெட்ரோ அலைன்மெண்ட் வந்து
ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குற இந்த ரோடு தாங்க பால்வெல்ஸ் ரோடு. இந்த ரோடு வழியாக தான் டேரெக்டாக பட் ரோடில் போய் கனெக்ட் ஆகும். பட் ரோட்லேருந்து அப்படியே ராமாபுரம், முகலிவாக்கம், வளசரவாக்கம் அந்த ரூட் வழியாக மாதவரம் மில் காலனியில் போய் முடியும். இந்த இடத்துல இன்னும் வந்து கேர்டர் அமைக்கிற வேலைகள் தொடங்கலை. ஒன்ஸ் இந்த பேலன்ஸ் கேன்டிலவர் டைப்பில் அமைக்கிற அந்த மெட்ரோ வைடக்ட் வேலை முடிஞ்ச பிறகு தான் இந்த பால்வெல்ஸ் ரோட்டில் மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் ஃபுல் ஃப்ளெஜாக தொடங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஓவரால் ஆலந்தூர் டு கத்திப்பாரா ஃப்ளைஓவர் இந்த ஸ்ட்ரெச்சில் நடக்கிற மெட்ரோ ஒர்க் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான ஸ்பீடில் ஒர்க் வந்து நடக்குதுன்னு சொல்லலாம். லாஸ்ட் டைம் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அஃப்கோர்ஸ் இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு லொக்கேஷன். அதனால் இந்த பகுதியில் வேலைகள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும் சேஃப்டி இஷ்யூனால். ஹோப் இந்த வருஷத்துக்குள்ளே இந்த கத்திப்பாரா ஃப்ளைஓவர் மேலே அமைக்கப்படுற மெட்ரோ வைடக்ட் வேலைகள் முடிச்சிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். கத்திப்பாரா ஃப்ளைஓவர் வழியாக ட்ராவல் பண்ணும்போது எடுத்த ஷார்ட்ஸோடு இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.